ஒரு கிராமத்துல ஒரு சின்ன பையன் இருக்கான். அவனுக்கு படிப்புல ஆர்வம் அதிகம். ஆனா இந்த மதிப்பெண், இந்த மார்க்ங்கிறது வந்து அவனுக்கு ரொம்ப கம்மியா தான் கிடைக்குது. இதனாலேயே அவனை கிளாஸ் ரூம்ல இருக்க மத்த பசங்க அவனை ரொம்ப கிண்டல் பண்றாங்க. இது ரொம்ப தாங்க முடியாம ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்றான், இந்த மாதிரி என்ன எல்லாரும் கிண்டல் பண்றாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பாவும் இவனுக்கு என்ன ஆறுதல் சொல்லணும்னு தெரியாம இவனுக்கு இது ஒரு பாடமா சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சு கையில ஒரு விதை எடுத்து கொடுத்து, இதை நீ நட்டு மரமா வளர்த்து காட்டு அப்படின்னு சொல்றாரு. அவனும் அதை வாங்கிட்டு நடுறான். நட்டு தினமும் தண்ணி ஊத்துறான். ஒரு வாரம் ஆச்சு, ஒரு மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு. அந்த விதை முளைக்கவே இல்லை. எந்த மாற்றம் இல்லை. கொஞ்சம் கஷ்டப்படுறான். இருந்தாலும் அந்த முயற்சியை கைவிடாம தினமும் தண்ணி ஊத்துறான். 2 மாசம் கழிச்ச உடனே அந்த விதை முளைச்சு மரமா வளர ஆரம்பிக்குது. இப்போ இதை அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றான். உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாரு தெரியுமா? வாழ்க்கையிலையும் இந்த விதையை பாரி வெற்றிங்கிறது உடனே கிடைக்காது. தொடர்ந்து முயற்சி பண்றவங்க தான் ஒரு நாள் உயரமா வளருவாங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றாரு. ஸோ அது அவனுக்கு புரிஞ்சுது. அதுல இருந்து அவன் என்ன பண்ணிட்டான், அவனோட முயற்சியை கைவிடாம தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் வெற்றிங்கிற அந்த உயரமான இடத்தை அடையிறான். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்மள நிறைய பேர் நிறைய விஷயத்த பண்ண முயற்சி பண்ணி அது கொஞ்ச நாள் அந்த பலன் கிடைக்காத உடனே அதை கைவிட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க கைவிடாம தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் அந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். வெற்றிங்கிறது எதுவா இருந்தாலும் சரி, நீங்க எதை நினைச்சு நீ முயற்சி பண்றீங்களோ கண்டிப்பா அது உங்களுக்கு கையில வந்து சேரும். ஒரு நாள். தேங்க்யூ.